வணக்கம். தற்போது நடந்து வரும் இந்தியா பாகிஸ்தான் போரில் பலவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஆ, குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அனுப்பப்பட்டு தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும். அதே வேளையில் இந்த மீடியாக்கள், உள்நாட்டு மீடியா, பாகிஸ்தான் மீடியா, ஆம், மற்றும் உலக மீடியாக்கள். இதில் மீடியானாக்கா இந்த பிரிண்ட் மீடியான்னு சொல்கிற செய்தித்தாள்கள் மற்றும் ஆம், தொலைக்காட்சிகள் அனைத்துமே, அது இல்லாமல் இந்த சேனல்கள், இது எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலையை உருவாக்குறதும், பொய்களை கட்டமைச்சு இந்த போரில் வெற்றி தோல்வியா என்பதை விட பாதிக்கப்பட்டாலும் அதை இல்லைன்னு சொல்றதும், இல்லை பாதிப்பை ஏற்படுத்தாத இடத்துல பாதிப்பை ஏற்படுத்திட்டுன்னு சொல்றதும், அது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் பெரிய அளவில் நடக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா சிஜிடிஎன் அப்படிங்கிற சைனாவோட அந்த செய்தி நிறுவனம் பாகிஸ்தான் அரசாங்கம் என்னெல்லாம் சொல்லுதோ, ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கமே இதை முன்னிட்டு நடத்துது, பொய்களையும் கட்டுக்கதைகளையும் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே சிஜிடிவின்னு எடுத்து சொல்றது வேற, அவங்க அதுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற பழைய ஈவெண்ட் எல்லாம் எடுத்து போட்டு நிரூபிக்கிறாங்க. மற்றபடி இந்த பிபிசிக்கும் தற்போது இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சிக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க ஸ்கை டிவி, ஆஸ்திரேலியாவோட ஸ்கை டிவி, பிரிட்டனோட பேப்பர்கள், அமெரிக்காவோட பேப்பர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொய் ப்ரொபகண்டாவை அந்த ஆயுதமாக பயன்படுத்துறதுல திறமை வேலை செய்கிறாங்க. அதே வேளையில் இந்தியாவில் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட 2வது தாக்குதல், அதாவது பாகிஸ்தான் நிறையா ஒரு 300-400 ட்ரோன்களை ஒரு நைட்டில் இந்தியா மீது நைட்டு 8:30லேருந்து ஆரம்பித்து விடிய விடிய அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம அந்த S-400 தடுப்பு சாதனங்களை பயன்படுத்தி அவற்றெல்லாம் பெருமளவு தாக்கி அழிச்சாங்க. இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த இந்தியாவோட ஆங்கில சேனல்களான CNN, நியூஸ் 18, இந்தியா டுடே, இது ரெண்டுமே நான் பார்த்தேன். அவங்க நடத்தினது அன்னைக்கு நைட்டு நடத்தின அந்த இதெல்லாம் ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கராச்சியில் குண்டு போட்டாச்சு, இஸ்லாமாபாத்தில் நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு பக்கத்தில் போட்டு அவங்கள பயமுறுத்தி இருக்கிறோம், லாகூரில் அந்த அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை தாக்கி அழிச்சது உண்மைதான். அதே சமயம் நவாஸ் ஷெரீப் பங்களாவுக்கு பக்கத்தில் போட்டு அவங்கள பயமுறுத்திட்டோம், பெஷாவரில் போட்டு தாக்குதல் நடத்தியிருக்கோம், ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறலாம் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராவல்பிண்டியில் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட 3வது நாள் தாக்குதலில் தாக்கியிருக்காங்க, அது உண்மைதான். அப்படிங்கும்போது பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த 2வது நாள் தாக்குதலில் 3 இடம் தாக்குதலுக்கு உட்பட்டதை சொல்கிறாங்க. அவங்க பேச்சை எடுத்துக்க வேணாம். இந்தியாவில் உள்ள மீடியாக்கள் இந்தியாவோட அந்த ஆர்மி ப்ரீஃபிங்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதை கேட்டுக்கிட்டு பேசினா என்ன? நான் கூட அந்த அந்த 2வது தாக்குதல் அன்னைக்கு பார்க்கும்போது, ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்க போல இருக்கு, அங்கேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டேஷன் நியூஸ் தகவல் வரும் போல இருக்கு, எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுவாங்கன்னு பார்த்தா வெறும் கட்டுக்கதை. இதில் என்னன்னா, ஒரு சேனலில் ஒரு பொய்யை சொல்லிட்டான்னா அது அப்படியே மற்ற சேனல்கள்லாம் அவனும் சொல்லிடுறான். இதுக்கு எந்த ஒரு ஆதாரம், போக்குவரத்து எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கு. அது இந்த அந்த ஒழுங்குமுறை ஆணையம்லாம் அதெல்லாம் ஒழுங்கு பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே தொழிலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஒழுங்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஏன் இப்படி பொய்யை சொல்லி பொருளையை கிளப்பி விட்டு மக்கள் மனநிலையை பீதி அடைய வைக்கிறது அதெல்லாம்? இது முழு அளவில் ஒரு போராக ஆகலை. ஆனால் ஒரு இந்த பார்டர் ஸ்கிரிமிஷஸ்ங்கிற அளவுக்கு
ரெகுலரா நடக்குது. இதனால வந்து இந்தியா பக்கத்துல வந்து ஜம்மு, காஷ்மீர் பாதிக்கப்படுது. இல்லன்னு சொல்லல. அங்க பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பஞ்சாபு, அம் குஜராத்து, ராஜஸ்தான் இந்த பகுதியில எல்லாம் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குது. பெரிய அளவுல இன்னமும் நம்ம ஊடகங்கள் அத வந்து வெளிப்படுத்தல. ஆனா அமைச்சகம் வந்து நேத்து கூட வந்து 5 பேரு இறந்து போனதா சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது, அ இது இந்த உலகமே வந்து ஒரு பொய்களாலயும், கட்டுக்கதைகளாலுமே வந்து பரப்பி விடுறது தான் இன்னைக்கு வந்து ஒரு வார் ஸ்ட்ராட்டஜிங்கிற மாரி இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தா நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிக்கவே வேணாம். இதுல வந்து இந்த மூத்த பத்திரிக்கையாளர்ன்னு சொல்லிக்கிட்டு, ஒரு கும்பல் வந்து இந்த டிவில பேசிக்கிட்டு காசு வாங்குறதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து இவங்களும் என்னன்னாக்கா வந்து இவங்க என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு கட்சி சார்பு நிலைப்பாடு இருக்குது. அதே சமயத்துல இவங்களுமே இந்த நியூஸ் மீடியா பேசுறத வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு சார்பு நிலைக்கு ஏத்த மாரி வார்த்தைகள பயன்படுத்தி, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறது மக்கள் மனசுல. அது இதுக்கு மூத்த பத்திரிகையாளர்ன்னு ஏன் சொல்லிக்கிட்டு திரியிற? பேசாம பீத்த பத்திரிகையாளர்ன்னு சொல்லிக்கிட்டு திரியுங்களேன். ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு தார்மீக கடமைன்னு ஒண்ணும் இல்ல. தொழில் அவ்வளவுதான். மத்த தொழில் மாரி தான். ம். ஒரு மத்த தொழிலாவது ஏதாவது முதலீடு போட்டு, அ ஒரு பொருள வாங்கி விப்பாங்கல்ல. முதலீடு போட்டு ஒரு பொருள உற்பத்தி பண்ணி விப்பாங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? அ இந்த காதுல கேட்கிறத வாயால பேச போறீங்க. இல்லன்னா அத திரிச்சு பேசுறீங்க. ம். உங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்தி பேசணும். ஏன்னா, மத்தவங்கலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா, அந்த ட்ரெடிஷனல் மீடியாவுக்கு அது அதிகமா இருக்கணும் தானே! அதானே உங்க கடமை. அதாவது எல்லாமே கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த நிரூபிக்கதா, ஒரு விஷயத்த நம்புறதா மிக கொடூரமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நன்றி.